இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நீ இந்த காசு வந்து ரீசனா இல்ல, அப்படிலாம் இருக்குமான்னு நமக்கு தெரியல அப்படின்னா, ஏன் எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லயுமே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரே குரூப்ல வர மாரி வைக்கிறாங்க? அந்த டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்கு? குரூப்ஸ் வந்து இப்ப நீ சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் எல்லாம் பார்த்தோம்னா, கண்ணு முன்னாடி எடுப்பாங்க. அந்த பால் அதுல இருந்து இத எடுத்துட்டு படிப்பாங்க. எந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் எந்த டீம் ஆடப்போகுது பிக்சர்ஸ்லாம். அது முன்னாடியே பேசி வச்சுட்டு பால்ல போடுறாங்க நெறைய ரூமர்ஸ் போனாலும், அட்லீஸ்ட் கண்ணு முன்னாடியே இது பண்றாங்கல்ல. ஏன் வந்து ஐசிசி எந்த குரூப் ஸ்டேஜஸ் பிக்சர்ஸ் ஆச்சு கண்ணு முன்னாடி எடுத்திருக்காங்களா? அவங்க ஒண்ணு இதுவும் சொல்லுவாங்க வந்து நம்ம ஒரு ஏத்துப்போம். புரியாத புதிர் தாங்க. அந்த ஆமா. பிக்சர்ஸ் எப்படிதான் போடுறானுங்க, எந்த பேசிஸ்ல போறானுங்க ஒண்ணுமே தெரியாது. இப்ப இந்த அது தடவை இந்தியாவுக்கு வந்து சாதகமான பிக்சர்ஸ் தானே அமைஞ்சது. ஒரே குரூப்ல வந்து இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து வைக்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத் இருக்கு அப்படின்றப்ப அதை யாரு டிசைட் பண்றாங்க? ஐசிசி தானே. ஐசிசி அலாங் வித் ஹோஸ்ட் நேஷன் அப்படின்றப்போ அந்த விஷயம் எல்லாம் இருக்கு. ஆனா இதை தாண்டி இந்தியா வந்து கிரேட் டீம் தான், இல்லன்னு சொல்ல. அப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து இப்ப மேட்ச் பிக்ஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா மேட்ச் எல்லாம் பிக்ஸ் பண்றது இல்ல. சிச்சுவேஷனை கொஞ்சம் வந்து இந்தியா சாதகமா அமைச்சுக்கிறாங்க. அது வந்து இந்தியா வந்து கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பின் கண்டிஷன்ஸ் கொடுத்தாலுமே அந்த ஸ்பின்னை கரெக்டா ஆடணும்ல. அது வந்து ஸ்பின் நல்லா போட்டு ஸ்பின் நல்லா ஆடுறதுனால தான் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க.